வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய வெப்பன் ட்ரையல் அப்படின்ட்டு இருக்கேங்க. இந்த ஒரு வெப்பன் ட்ரையலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கணம் வரும்னு நிறைய பேருக்கு டவுட் இல்லையா? அந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவில் என்ன கணம் வரப்போன்னு நாம் சொல்ல போகிறோம். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா OP52 அப்டேட் வருது. அந்த ஒரு அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க, என்னென்ன கொலாபரேஷன் நம்ம கேமுக்குள்ள வரப்போன்னு இந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் வின்டர் பேஸ் பண்ணி வரக்கூடிய அதர் ரிவார்ட்ஸும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய நியூ கொலாபரேஷனான இந்த ஒரு ஜுட்சு காசின் கொலாபரேஷன் அப்படின்றதுங்க. இது பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 2026 அதாவது OP52 அப்டேட் வருமையா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகுது அப்படின்றதுங்க. இந்த ஒரு ஜுட்சு காசின் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 கூட நம்ம கேமுக்குள்ளே வந்துடும் அப்படின்றதுங்க. இதில் ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் நம்ம கேமுக்குள்ளே இந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி வரப்போகுது. ஒரு கொலாப் கூடயே பார்த்தீங்கன்னா OP52 அப்டேட் வரும் இல்லையா? அந்த ஒரு அப்டேட்டில் நம்ம கேமுக்குள்ள புதுசாக பார்த்தீங்கன்னா AI டூல் ஒன்று கொண்டு வரப்பாங்க. இந்த ஒரு AI டூல் எதுக்கு ப்ரூவ் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த AI டூலை யூஸ் பண்ணி எந்த கேரக்டர் பற்றின என்ன எபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லும் அப்படின்ட்டு. 3 kunai around her. The kunai will fly to any glue wall or enemy you hit and deal damage. அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள புதுசாக வரக்கூடிய ஸ்கை டைவிங் அப்படின்றது. இந்த ஒரு ஸ்கை டைவிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஈவோ பண்ணல வரும் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கேமுக்குள்ள வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் ஈவோ பண்டில் வந்து லுக் சேஞ்சும் இப்படி தான் நினச்சினேன். ப்ளூ கலர் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இது ரெண்டு ஈவோ பண்டிலும் பார்த்தீங்கன்னா லுக் சேஞ்ச் பண்ணும்போது பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் சுற்றும்போது எஃபெக்ட்டு அண்ட் விண்டோ ஜம்ப் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. டயர் மேலே ஜப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு எஃபெக்ட்டு. இது மாதிரி ஏகப்பட்ட எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவோ பண்டிலுக்கு தராங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்கேட் பண்ணுற மாதிரி ஒரு சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வரணும்னு வச்சுங்க. இது மாதிரி நீங்கள் ஸ்கேட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி பிஆரில் இதே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள புதுசாக ஆஞ்சலிக் பேர்டை வேறு ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். அந்த ஒரு குளோவால் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் பயங்கரமாக மின்னுற மாதிரி பயங்கரமாக கொடுத்துச்சிருந்தேங்க. அந்த லுக்கும் பார்க்குற லெஜெண்டியாகவும் நல்லா இருக்கு இல்லையா? அண்ட் இது கூட வரக்கூடிய இந்த ஒரு ரன்னிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய எமௌண்ட்டுன்னு வச்சுங்களேன். இப்படியே நீங்கள் ரன்னிங்கில் பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி இந்த ஒரு எமௌண்ட்டு வரப்போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஞ்சலிக் பண்டில் அதாவது பர்பிள் கலர் ஒரு ஆஞ்சலிக் பண்டில் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் வரும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைமண்ட் அந்த காசுலாம் செலவும் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மின்ட்ரை பேஸ் பண்ணி அதர் ரிவார்ட்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 8 பண்டில் இருக்குது. இந்த ஒரு 8 பண்டில் அந்த எக்ஸ்மேட்டிஸ்க்குன்னு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க மற்ற சர்வரில். எக்ஸ்மேட்டிக் கண்டிஷன் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் வச்சுக்கலாம். 8 பண்டில் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுது. ஃப்ரீயாக கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு வச்சுனே. அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிஆர் ரேங்கில் வந்து பாயிண்ட் வந்து டபுளாக கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கீங்க. இந்த ஒரு டோக்கன் இருக்குல்லையா? இது வேர்ல்டு பிளேயர்ஸ் மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு $X டோக்கன் இருக்கும். அந்த ஒரு டோக்கன் வச்சு ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரிவார்ட்ஸும் வரணும் ஆஃபீஸ்னாவே சொல்லியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வின்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக இது மாதிரி தூரியாருன்னா இந்த ஒரு எமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா குளிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் இருக்குது. அண்ட் சைக்கிள் ஓட்டுற மாதிரி இன்னொரு எமௌண்ட்டுன்னு வச்சுக்கலேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா வின்டரை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்கு கூடிய சீரம் வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு வின்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடாரி ஸ்கின்னு அந்த பேக் ஸ்கின்னு அது மட்டும் இல்லாமல் ஒரு உலோவால் ஸ்கின்னு தராங்கன்னு வச்சுக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவோ பண்டில் வரும்னே. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளேயர்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. முக்கியமானதே பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளே அதர் சூழலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. லக்கி ராயலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கன் ராயல் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு கன் ராயலில் பார்த்தீங்கன்னா வின்டர் பேஸ் பண்ணி வந்த எல்லா லெஜெண்டியான கன்னும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. முக்கியமான கன் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டியான கன் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. நீங்கள் வந்து காயின் இன்ச்சு கூட ஸ்பின் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால மற்ற சர்வர் எனக்கு கொடுத்துட்ருக்கேன்னு வச்சுனேன். மென்டர் பேஸ் பண்ணி எப்பவுமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஒரு ஈவெண்ட்டில் வந்து இதுவே ஒரு லெஜெண்டியான கன்ஸ்லாம் தருவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வரது வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெப்பன் ட்ரையலில் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற சர்வர்லாம் TNT24 கிட்டி இது மாதிரி ஏகப்பட்ட கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வெப்பன் ட்ரையல் பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலான ஸ்கின் தான் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒருத்தன பவர் இல்லை. சும்மா நார்மலான ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்பன் ட்ரையலில் பேஸ் பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வில் போயிட்டு நம்ம சர்வில் வருமா வராதான் பொறுப்பு தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதாங்க. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அந்த அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிங்கன்னா மறக்காம நான் சேனல் ஃபாலோ பண்ணி சேனல் லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.